வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இன்றைக்கி வந்து ப்ரோக்கோலியில் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அது பிரியாணி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் இதெல்லாம் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து செய்ய போகிறோம். ப்ரோக்கோலியில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப இருக்குது ப்ரோக்கோலியில். இது வந்து கேன்சர் செல்களை அழிக்கக்கூடியது. இது வந்து அயனும் இருக்குது, இதில் கால்சியமும் இருக்குது. இதனால் வந்து இது வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. நாம் வந்து இதை வந்து ஃப்ரைடு ஐட்டம்ஸாக பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ரைஸ் ஐட்டம் பண்ணி சாப்பிட்டாக்க கொஞ்சம் ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம ஆயிலை கொஞ்சம் குறைச்சி போட்டு இதை செஞ்சுக்கணும். இதுக்கு இது வந்து அதில் பூச்சிகள் இருக்கக்கூடாது. இது சுத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த வேறு பொதுவான இந்த காலிஃப்ளவர், இந்த ப்ரொக்கோலி இதிலெல்லாம் பூச்சிகள் இருந்துடுறது சில சமயத்தில்ன்றதுக்காக கொஞ்சம் மஞ்சளும் கல்லுப்பும் போட்டு ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் ஆனோம்னா இது தண்ணி வடித்து காய் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பாசுமதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது ஆப்ஷனல், நம்ம விருப்பம் தான். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எவ்வளோ பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து இது 150 கிராம்ஸ் தான் இது பாசுமதி ரைஸ். இதை வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 hour ஊற போட்டுட்டு, செய்ய ஆரம்பிக்கும் போது ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணும்போது இதை வந்து ஊற போட்டுக்கிட்டு ஒரு 1/2 hour இருக்கட்டும். இதுக்கு வந்து இந்த ரைஸ்க்கு வந்து இந்த ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போதுமானது. கொஞ்சம் இஞ்சி பூண்டு இதை வந்து நம்ம நைஸாக பண்ணி வச்சுக்கலாம், அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா நைஸாக தூள் பண்ணி வச்சுக்கலாம். புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். இதுக்கு வந்து தேவையானது காரம் வந்து வெறும் பச்சை மிளகாய் 2 தான் நம்ம இதில் வந்து கீரி போட போகிறோம். இதுக்கு வேறு எந்த காரமும் தேவையில்லை. இது வந்து ஃபஸ்ட்டில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டார் அனானஸு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் இதுக்கு போதுமானது. இப்போ வந்து நம்ம இதை ஊற போட்டுட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ப்ரோக்கோலியை இது ட்ரை பண்ணி ஹாட் வாட்டர்லேருந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி பாசுமதி ரைஸ் ஊற போட்டு 1/2 hour ஆச்சு. இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன், 1/2 ஸ்பூனு. கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இது 1 ஸ்பூனு பாருங்கள். கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன், 1 டீஸ்பூன் ஆயில், 2 விட்டாச்சு. இப்போ வந்து ஸ்டார் அனானஸ், கொஞ்சம் லவங்கம், கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் ஏலக்காய் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். போட்டாச்சு. கொஞ்சம் இது கொஞ்சம் பார்த்துக்கணும், பட்டாப்பட்டாப்புன்னு வெடிக்கும். இப்போ வந்து வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் அவ்வளோதான், 2 நிமிஷத்தில் வதங்கிடும். ஏன்னா கம்மி அளவுன்றதுனால சீக்கிரமாக வதங்கிடும். பச்சை மிளகாயை வந்து நம்ம ஒரு கீரி 2 பச்சை மிளகாய். ஏன்னா காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த பச்சை மிளகாய் 2 இதில் சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக ஆகிடும் இது. பச்சை மிளகாய், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இஞ்சி போட்டு தட்டி வச்சுருக்கோம். ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, இதுவும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷம் வதக்கி கொடுத்துட்டு, இதுக்கு வேறு எந்த காரமும் இல்லை. ஏதாவது பூண்டில் இருக்கிற காரம், இஞ்சியில் இருக்கிற காரம், பச்சை மிளகாயில் இருக்கிற காரம், எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன காரத்தன்மை இருக்குது. வெங்காயத்துலேயும் ஒரு காரத்தன்மை இருக்குது. 2 பச்சை மிளகாய் போட்டதுனால இதுவே போடும். இதில் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 150 கிராம்ஸ் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு 1 டீஸ்பூன் கல்லுப்பு போதும். இது ஓரளவுக்கு வதங்கிருச்சு. தக்காளி ஃபுல்லாக வதங்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா திரும்பவும் எல்லாத்தோடையும் சேர்ந்து வேக தான் போகுது. அதனால் இப்போ வந்து இந்த ப்ரோக்கோலியை போட்டு வச்சுக்கணும். ஹாட் வாட்டரில் போட்டு வச்சதை இதில் இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம வேறு எந்த வெஜிடபிள்ஸும் இதில் சேர்க்காமல் இதை மட்டும் சேர்த்து செய்ய போகிறோம். அது ஒரு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வதக்கி கொடுத்துடலாம்.
2 நிமிஷம் விட்டுட்டு நல்லா கொஞ்சம் இது ஹை ஃப்ளேமில் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். இது ஹாட் வாட்டரில் போட்டு வைக்கும் போதே கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு காய். இப்போ கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்தாச்சு. அப்படியே ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா அரிசி வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, இதுக்கு வந்து ஒரு 1:1.5 அரிசி எவ்வளவோ எதில் எடுக்கிறீங்களோ அதிலே ஒரு 1.5 அளவுக்கு வாட்டர் போட்டால் போதும். ஏன்னா பாசுமதி அரிசிக்கு வந்து அதிகமாக தண்ணியும் தேவையில்லை, ஊற போட்டிருக்கிறதுனால. இப்போ வந்து நான் அரிசியும் இது வந்து சேர்த்துறது 1க்கு 1.5. எல்லாமே இதில் சேர்த்தியாச்சு. இப்போது உடனே மூடி வைக்கக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறமா பார்த்து மூடி வைக்கலாம். 2-3 நிமிஷத்தில் தண்ணியும் பாருங்கள், இந்த மாதிரி அரிசி போட்ட அரிசி நல்லா கண்ணுக்கு தெரியுது பார்த்திங்களா? ஓரளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு 1/4 பாகம் வெந்துடுச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரே சவுண்டில் ஆஃப் பண்ணால் கூட போதும். இப்போ ஒரு சவுண்டு வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். ப்ரோக்கோலி பிரியாணியில் ஒரே சவுண்டில் ஆஃப் பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா உதிராக நல்லா இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம இதில் சர்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து தயிர் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தயிர் வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரே சவுண்டு தான். அதுக்கே வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டீம் இது வெயிட் போட்டு மூடினதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வெறும் ப்ரோக்கோலியை வச்சு ஒரு நல்ல ருசியான ஒரு பிரியாணி. இது வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது, அதனால தான் திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். அது ஆக்சுவலாக பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.